இன்னைக்கு நம்ம பீட்சா செய்ய போறோம். உனக்கு பீட்சா பிடிக்குமா? பிடிக்கும். இந்த மாவை இப்போ பவுல்ல கொட்டிக்கலாம். பனியாரம் நாளைக்கு. அடுத்து சால்ட். அடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இப்போதான் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலக்க போகிறோம். சரியா? இதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா திக்கான பேட்டராக உருவாகிற வரைக்கும் அதை நம்ம கலக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பேன் ஆன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டு அடுத்ததாக கார்லிக் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் உனக்கு பிடிச்ச சாஸ் ஊற்றிக்கிறேன். சாஸ் பிடிக்கா உனக்கு? அப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். சரியா? இப்போ பெப்பர் கொஞ்சம், இப்போ சால்ட் கொஞ்சம். சரியா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாமா? பீட்சா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போ ரெடி ஆயிட்டு. இது என்ன சொல்லுதியா? டொமேட்டோ. இப்போ டொமேட்டோவை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஆலிவ் தான். சரியா? இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது காளான். சரியா? மூணு இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மாவை இப்படி நல்லா ஒரு திக்கான பேட்டராக உருவாக்கி வச்சுக்கலாம். அடுத்து உனக்கு என்ன ஷேப் வேணும்? ஸ்கொயரா, ட்ரையாங்கிளா, ஹார்ட்டின் ஷேப்பா? ஹார்ட்டின் ஷேப்பா? ஓகே, ஹார்ட்டின் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீட்சா சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை இந்த இது மேலே நம்ம வச்சு ஆமாம் இதை நல்லா பீட்சா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சரியா? பார்க்கவே அழகா அது வெளியே இருந்து ஒரு செடி அவனுக்குள்ள ஒரு செடி இருந்துச்சுல, பெருசா வளர்ந்துச்சுல, அது மரத்துல இருந்து என்னை கடிச்சிருச்சு. மாதிரி அழைச்சி போடுறோம். அதில் விக்ஸ் இருக்கா?